ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி 4வது வெள்ளி. மக்கள் பொங்கல் வைக்க வந்துட்டாங்க. நம்ம கோயிலை வந்து 4 மணிக்கே திறந்து கொடுத்துட்டோம். ஏன்னா அன்றைக்கி வந்து வரலட்சுமி நோன்பு வேறு. அதனால் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால 4 மணிக்கே பொங்கல் வைக்கிற வேலையை பக்தர்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் கோயில் திறந்தது இன்னும் 5 மணிக்கு தான். அம்பாள் தரிசனம் 5 மணிக்கு தான். ஏன்னா அலங்காரம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து பொங்கல் வைக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இடைஞ்சல் பண்ண வேணாம், கூட்டம் வந்துருச்சுன்னா கஷ்டமாயிடும்னு நம்ம 4 மணிக்கே எல்லா பக்தர்களுக்கும் பொங்கல் வைக்க அனுமதி பண்ணிட்டோம். அப்படி இருந்தும் கூட கூட்டம் வந்து நிறைய இருந்தது. ஏன்னா வரலட்சுமி நோன்பு, பெண்கள் வந்து நிறைய பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், இந்த ஜாக்கெட் பிட்டு இந்த கொடுக்குற வேலையெல்லாம் இருந்ததுனால கூட்டம் நிறைய இருந்தது. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சமாளித்து அந்த கூட்டத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம். இருந்தாலும் முடியலை, அவ்வளோ கூட்டம் இருந்தது. இருந்தாலும் நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக நம்ம நல்லபடியாக அதை பண்ணி கொடுத்தோம். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு வந்து 10 மணி ஆயிடுச்சு. எப்போவுமே 8:30 மணிக்கெல்லாம் கோயிலை மூடுறோம். நம்ம அன்றைக்கி கூட்டத்தில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் 10 மணிக்கு தான் கோயிலை மூடணும். அது வரைக்கும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. நம்ம வரலட்சுமி நோன்புங்கிறதுனால நம்ம வந்து பழைய பாலவத்தம்மனுக்கும் சந்தன காப்பு பண்ணியிருந்தோம். அற்புதமான சந்தன காப்பு. அது டைம் இல்லைங்கிறதுனால நம்ம வந்து வியாழக்கிழமை நைட்டே பண்ணிட்டோம். ஏன்னா எல்லா சாமியும் ஒரே டைமில் பண்ண முடியாதுன்றதுக்காக. இந்த பழைய பாலவத்தம்மன் வந்து ஆதி காலத்தில் இதுதான் அங்கே உள்ள மூலஸ்தானத்தில் இருந்தது. அந்த அம்பாலையும் அற்புதமாக அலங்காரம் பண்ணோம். மகாலட்சுமியும் அலங்காரம் பண்ணோம். ஏன்னா வரலட்சுமி நோன்பு இல்லையா, அதனால் மகாலட்சுமிக்கும் முழுக்க சந்தன காப்பு பண்ணியிருந்தோம். இது வந்து வியாழக்கிழமை இந்த 2 சாமிக்கு நம்ம வியாழக்கிழமை நைட்டு பண்ணிட்டோம். ஏன்னா வெள்ளிக்கிழமை பண்ண முடியாதுங்கிறதுனால வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வந்து அருள்மிகு ஸ்ரீ பாலவத்தம்மனை வந்து அலங்காரம் பண்ணியிருந்தோம். அந்த அலங்காரம் வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஊஞ்சல் பண்ணீங்க, எனக்காக இந்த அலங்காரம் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதனால் வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் அலங்காரம் பண்ணோம். அவங்களுக்கு விருப்பமாக புன்னைநல்லூர் மாரியம்மன் பண்ணி பார்க்கணுன்னு அவங்களுக்காக தான் இந்த அலங்காரத்தை பண்ணோம். அலங்காரம் வந்து இது சீக்கிரம் முடிஞ்சாலும் கூட அவங்க வேண்டுதலுக்காக நம்ம வந்து இந்த அலங்காரத்தை பக்தர்கள் வேண்டுதலுக்காக அவங்க என்ன வேண்டி நினைக்கிறாங்களோ அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதுக்காக தான் இந்த வாட்டி வந்து நம்ம புன்னைநல்லூர் மாரியம்மன் அலங்காரம் பண்ணோம். அந்த அலங்காரத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததுங்க. இந்த கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு பெரும்பாடாக இருந்தது. எல்லாருக்குமே வந்து அந்த பூவும் அந்த பழத்தையும் பிரசாதத்தையும் கொடுக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அதுக்காக நாங்கள் பக்தர்களை வந்து க்யூவில் வர வச்சு எல்லா பொருட்களையும் ஆளுக்கு ஒன்றுன்னு ஒரு 4-5 பேர் நின்று நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம்.
நல்லபடியாக போச்சு. அங்கே அப்படியே வந்து பெண்களுக்கு வந்து நாங்கள் ஜாக்கெட் பிட்டும் கொடுக்க ஆரம்பித்தோம். அதுவும் அந்த க்யூலேயே அப்படியே கொண்டு போனோம். இந்த க்யூ மட்டும் முடியறதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ பக்தர்கள். ஆனால் பொறுமையாக இருந்து எல்லாரும் அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு போகும்போது நமக்கு ஒரு மனசு திருப்தியாக இருந்தது. ஏன்னா அந்த பிரசாதம், அந்த எலுமிச்சம்பழம், அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணப்பட்ட அந்த பழம், அந்த பூ, இதோடு சேர்த்து பெண்களுக்கு ஜாக்கெட் பிட், தாலிக்கயிறு, மஞ்சள் குங்குமமும் பக்கத்துலேயே அப்படியே கொடுத்துருக்கோம். தொடர்ந்து இது நம்ம ஆலயத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. எடுத்துருமா. கொஞ்சம் சொல்லி விடுங்க. பெண்களுக்கு வந்து ஒரு பையில் போட்டு ஜாக்கெட் பிட்டு, தாலிக்கயிறு, மஞ்சள் குங்குமம்லாம் அப்படி கொடுக்க ஆரம்பிச்சோம். அது கண்டினியூஸாக கொடுத்தோம். சிலர் அதை வந்து தப்பாக பயன்படுத்திட்டாங்க. சில பேர் வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்கினதுனால நாங்கள் பெருசாக கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொடுக்க ஆரம்பிச்சோம்.